தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. 12 ராசிக்காரங்களுக்கும் பயனுள்ள பதிவாக இந்த பதிவை நான் கணிச்சு கொடுத்துருக்கிறேன். மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவான் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைக்கு வரைக்கும் 9 கிரகங்களில் நாம் பயப்படுற கிரகம் எது அப்படின்னு கேட்டால் சனி பகவானுக்கு மட்டும்தான். பாக்கி 8 கிரகங்களை பற்றி கவலையே கிடையாது. ராகு கேதுக்கள் கூட மோசமான கிரகங்கள் தான். ஆனால் அந்த ராகு கேது பயிற்சி கூட நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கறது கிடையாது. குரு பயிற்சி ஆகுதா, பரவாயில்ல, குரு நல்லவர், அவர் பயிற்சியானால் நல்லதான் செய்வார் அப்படின்னு சொல்லி அதிலேயே நம்ம மனசை ஆசுவாசப்படுத்திக்கிறோம். ஆனால் சனி பகவான் மட்டும் பயிற்சி ஆகிட்டாருன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு நம்ம ஒரு பயபக்தியோடு தான் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எல்லா பேருமே சனி பகவானுக்கு தான் பயப்படுறோம். ஏன்னா சனி பகவான் தான் ஆயுள்காரகன். ஒருத்தருக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் சனி பகவான் தான். வாழ்க்கையில் ஒரு விபத்து கண்டங்களை சந்திக்காமல் இயற்கையாகவே ஒரு ருணரோகம் இல்லாமல் இயற்கையாகவே ஒரு மனிதன் வாழ்ந்து கடந்து மடிகிறான் என்றால் அது சனி பகவானுடைய அனுகிரகம்தான். ஆக சனி பகவான் அப்படிங்கிறது லாப நஷ்டங்களுக்கு கணக்கு போட்டும் பாவ புண்ணியங்களுக்கு கணக்கு போட்டும் பலன்களை மனிதர்களுக்கு கொடுப்பதால் நாம் இந்த பிறவியில் இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறோம், வருங்கால சந்ததிகளுக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஆக இதன் அடிப்படையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சனி பகவானே தீர்மானம் பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டிய பலாபலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் கால சக்கரத்துக்கு 12வது வீடு அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றார். அந்த 12ஆம் பாவகம் ஒரு மறைவு ஸ்தானம்தான். மறைவு ஸ்தானத்தில் அசுப கிரகம் இருந்தால் நன்மையான விஷயம். அதுவும் குருபகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். இந்த பதிவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சனி பயிற்சியில் எல்லா பேருமே சனி பகவானுடைய சன்னிதானங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாகவே சனி பகவான் அப்படிங்கிறது பயிற்சியாகின்ற பொழுது நாம் முருகனுடைய சன்னிதானங்களில் முதன்மையாக செல்ல வேண்டிய ஸ்தலம் பழனிமலை முருகன் கோவிலுக்குத்தான். இதை பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கம் இதை நான் கொடுத்துருக்கிறேன். அதே சமயத்தில் நாம் பொதுவாகவே ஜாதகத்தில் மேலோட்டமான பலன்கள் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பிடிச்சு நடக்க முடியாமல் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது 100% உண்மைதான். ஆனால் ஜாதகத்தில் அக்யூரேட்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மிகப்பெரிய துன்பங்கள்லேருந்து கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டுடலாம். நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை வராமலே தடுத்துடலாம். அந்த விதத்தில் பார்க்குற போது நம்ம ஜாதகத்தில் ஏவும் திதி வாரம் நட்சத்திரம் கரணம் நாமயோகம் அப்படிங்கிற 5 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த 5 விஷயங்கள் இல்லாமல் ஜாதகம் இல்லை. இந்த 5 விஷயங்கள் இல்லாமல் ஜாதகம் இல்லை. அதில் ஒரு விஷயம் நாமயோகம், நித்திய நாமயோகம். அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்கின்ற மாதிரி 27 நாமயோகங்கள் இருக்கின்றது. அதில் சனி பகவான் யோகமாக வரக்கூடிய நாமயோகங்கள் அப்படிங்கிறது ஒரு 3 நாமயோகங்கள் இருக்குது. அந்த 3 நாமயோகங்கள் அப்படிங்கிறது விஷ்கம்பம், கண்டம், பரிகம். இந்த 3 நாமயோகங்களுக்கும் சனி பகவான் தான் யோகாதிபதியாக வருகின்றார். அப்போது சனி பகவானை யோகாதிபதியாக பெற்ற பாக்கியவான்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறதுக்கு முடிவாகிறது. இந்த சனி பகவான் இவர்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் இவர்களுக்கு சந்திரன் அவயோகியாக வருகின்ற பொழுது அந்த பணத்தை நம் மனம் போன போக்கில் செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில் பிறந்த உங்களுக்கெல்லாம் சனி பகவான் யோகாதிபதியாகவும் சந்திரன் அவயோகமாகவும் வருவார். அதனால் இந்த விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில் பிறந்த நீங்கள் எல்லாருமே இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக முருகனுடைய சன்னிதானங்களில் பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று பாருங்கள். ஏன் அதை தெளிவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு போகின்ற பொழுது ஆவினன்குடியில் முதலாக முருகப்பெருமான் அங்கு தான் சென்றுள்ளார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கருவறைக்கு தெற்கு பக்கம் குரு பகவான் இருப்பார். இந்த கருவறை விட்டு தெற்கு பக்க வாயிலை விட்டு வெளியில் வருகின்ற பொழுது அந்த முதல் பிரகாரத்தில் சனி பகவான் இருப்பார். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எந்த கோவிலும் கிடையாது. காரணம், இந்த சனி பகவான் அப்படிங்கிறது பூஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியாகி
அவர் கன்னிமூலையில் தான் இருப்பார். அப்போது இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று இந்த முருகப்பெருமானையும் குரு பகவானையும் சனி பகவானையும் தரிசனம் செய்து பாருங்கள். நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் துயரமும் வரப்போவதில்லை. சகல விதத்திலையும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 100% நற்பலன்களைத்தான் செய்யும். இந்த 3 நாமயோகத்துக்காரவங்களுக்கும் சந்திரன் அவயோகமாக வருகின்றார். அப்போ சந்திரன் நீர், பால், தயிர், நீர் ஆகாரங்கள் இது முழுக்க முழுக்க சந்திரன் தான் பொறுப்பு. ஆக ஒரு தாய் கிரகம். இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக நீங்கள் வயதான அம்மாமார்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு உணவு அன்னதானம் செய்யுங்கள். நீரோடு சேர்த்து கொடுங்கள். ஒரு வஸ்திர தானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமானதாக மாறும். பரிகாரம் 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 சொல்லி நம்ம எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் நமக்கான கஷ்டங்கள் விலகப் போவதில்லை. ஆனால் ஒரே ஒரு பரிகாரம் இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு எளிமையான பரிகாரம் இதுதான். ஏன்னா இவங்களுக்கு செல்வாக்கியத்தை கொடுக்கின்ற சனி பகவான் அந்த செல்வாக்கியத்தை தட்டி பறிப்பது சந்திரன் தான். அதனால் சந்திரன் மனோகாரகன். நம்மளுடைய மனம் கெட்டுவிட்டால் நம்ம செயல்பாடு ஒத்து வராது. அதனால் மனம் போன போக்கில் எல்லாம் போய் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இவர்களெல்லாம் சில காரணங்களால் சூதாட்டங்களில் பணத்தை நிறைய விட்டுருவாங்க. எவ்வளவோ சனி பகவான் வாரி 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 கொடுப்பார். ஆனால் சந்திரன் அதை கொண்டு போய் எவ்வளவு பாஸ்ட்டாக செலவு பண்ணுமோ அவ்வளோ பாஸ்ட்டாக செலவழிச்சிருவாங்க. ஆக வீட்டில் இருக்கிற காசை கூட எடுத்துகிட்டு போய் ஒரு தேவையில்லாத சூதாட்டங்களில் ஈடுபட்டு அந்த பணத்தை காலி செய்வதற்கு நிறைய இருக்குது. நிறைய தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தான் இவங்களை கஷ்டப்படுத்துமே தவிர வேறு ஒரு விதத்திலையும் உங்களுக்கு கஷ்டம் வராது. அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சூதாட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் போய் பணத்தை இழக்கின்றது அப்படிங்கிறது ஆகாத ஒன்று தான். அதனால தான் அந்த சந்திரனை நம்ம கட்டுப்படுத்தணும். நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு நீங்கள் பச்சரிசி அவர் பாதத்தில் வச்சு வணங்குறது, தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கான வஸ்திர தானம் அப்படிங்கிறது நீங்கள் சந்தன கலரில் வெள்ளையாக இருக்கக்கூடிய சந்தனமும் வெள்ளையும் கலந்த துணி அதை அவருக்கு தானமாக கொடுத்து இந்த பச்சரிசி அப்படிங்கிறத அவர் பாதத்தில் வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது இந்த சந்திரனால் வரக்கூடிய மிகப்பெரிய அவயோகம் மாறும். தாய்மார்களுக்கு உணவை அன்னதானமாக செய்யுங்கள். அதாவது சொந்த பந்தத்தில் இருக்கிற வசதி படைச்சவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. அங்கே உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். அதனால் இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்துக்காரவங்கள் யாருக்காவது தேடி போய் உதவி செஞ்சால் கூட சிக்கல்கள் நமக்குத்தான் வரும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. ஆக இந்த சிக்கல்கள்லேருந்து விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பழனிமலை முருகன் கோவிலில் தான் இருக்கின்றது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்க்குற பொழுது குருபவனுடைய வீட்டுக்கு சனி பகவான் போகிறார். அப்போ சனி பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீடு அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வீட்டில் தான், மேசராசியில் தான். அதனால் இந்த 3மே சரியான பொருத்தமாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் பழனி மலைக்கு போகின்ற பொழுது ஆவணின்குடியில் போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அந்த கருவறையை சுற்றி வருகின்ற பொழுது, கோவில் பிரகாரத்தை சுற்றி வருகின்ற பொழுது தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தரிசனம் செய்துவிட்டு அப்படியே தெற்கு வழியாக வெளியில் வருகின்ற பொழுது முதல் பிரகாரத்தில் அங்கே சனி பகவான் வீற்றிருப்பார். அவரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாப விமோசனங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த பதிவை நான் ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக கணிச்சு கொடுத்துருக்குறேன். ஐயா, நாங்கள் இந்த நாமயோகத்திலே பிறக்கவே இல்லை, இந்த நாமயோகத்தில் நாங்கள் பிறக்கலை, வேறு வேறு நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதிவாக இன்னொரு பதிவு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி சனி பகவான் அவயோகமாக வரக்கூடிய நாமயோகக்காரங்களுக்கான ஒரு பதிவும் அடுத்த பதிவு நம்ம கொடுப்போம். ஆக இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவானுடைய தனி சன்னிதானங்களுக்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே இந்த சனிப்பயிற்சி பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் எந்த ராசி, 12 ராசிகளில் எந்த ராசி லக்னத்தில் பிறந்திருந்தாலும், உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் சனி பகவான் இருந்தாலும், ராசிக்கு எந்த பாவகத்தில் சனி பகவான் இருந்தாலும் நிச்சயம் நன்மைகளைத்தான் செய்வார், நன்மைகளைத்தான் செய்வார். ஒருவேளை ஜாதகத்தில் இந்த சந்திரன்
இந்த நாமயோகத்துக்கு அவயோகமாக வர்றதுனால இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் சனி பகவான் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதாவது ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திர சாரங்களில் உங்களுடைய சுய ஜாதகங்களில் சனி பகவான் இல்லாமல் அவர் மற்ற நட்சத்திர சாரங்களில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லது தான் பண்ணுவார். அவயோகினுடைய காலை பிடிக்காமல் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த சந்திரன் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம், ஆக அந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வருகின்ற பொழுது இந்த நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். வேற நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பிரச்சனை இல்லை, அதுக்கான தனிப்பதிவை நம்ம கொடுக்கலாம். அதனால் முழுக்க முழுக்க விஷ்கம்பம் கண்டம் பரிக நாமயோகத்தை பற்றி மட்டுமே இதில் நான் சொல்லியிருக்கிறேன். நாமயோகத்தை பார்க்காமல் ஜாதகம் பார்த்து நாம் பலன் பார்க்கறது எந்த ஒரு விதத்திலையும் நமக்கு நற்பலன்களை தராது. வேண்டுமானால் ஒரு 40% நம்பலாம், ஆனால் 90% கூட இந்த நாமயோகத்தை பற்றி பார்த்தா மட்டும்தான் நம்ம சிறப்பான பலனை நம்ம பெற முடியும். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தீர்வு அப்படிங்கிறத நாமயோகத்தின் பிரகாரமே செயல்பட்டு எந்த சன்னிதானத்துக்கு போகணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா நல்லதே தான் நடக்கும். இந்த சனி பகவானுடைய முழு பலமும் அசுப பலமும் மாறக்கூடிய வீடு அப்படிங்கிறது மேசராசியில் போய் நீச்சமாகின்ற பொழுதுதான். அப்போ செவ்வாய்க்குத்தான் சனி பகவான் கட்டுப்படுவார். அதே செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய வீட்டில் மகர ராசியில் உச்சம் பெறுவார். அப்போ இந்த செவ்வாய் அங்கே போய் தான் ஜெயிப்பார், ஆனால் சனி பகவான் மேசராசியில் தோற்று விடுவார். ஆக செவ்வாய்க்கு கட்டுப்பட்டு நடப்பதால் செவ்வாய் முருகப்பெருமான் அப்படிங்கிறனால தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் முருகனுடைய சன்னிதானத்துக்கு சென்று வாருங்கள் அப்படின்ற பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்த பதிவில் சனி பகவான் அவயோகமாக வரக்கூடிய நாமயோகத்தை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கலாம். அதற்கான பரிகார வழிமுறைகளையும் தெளிவாக கொடுப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.